வந்துட்டேன்னு சொல்லுங்கள், திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுங்கள். ஓகேவா நண்பர்களே, இந்த எபிசோடு இந்த மான்வம் இது பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கு, ஒரு ஷேர், ஒரு கமெண்டு, அப்படியே சப்ஸ்கிரைபை தட்டி விட்டு அந்த ஹைப்புங்கிறத தட்டி விட்டிங்கன்னா இந்த வீடியோ ஹைப்பில் ஏறி போவோம். அதே மாட்டம் வாங்க வீடியோக்குள்ளேயும் போகலாம். நாங்கள் வளன்னு பேச விரும்பலை, வாங்க போகலாம். முக்கியமாக ஒன்று சொல்ல மாட்டேன், போன எபிசோடு பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். வாங்க போகலாம். ஹீரோ போன மேட்ச்சில் 10 கிலோ அடித்து ஹீரோ தான் மறுதிருப்பியும் ஃபஸ்ட்டு வந்திருப்பான். ஃபஸ்ட்டு வந்ததுனால எல்லாருமே ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதோட போன எபிசோடு முடிஞ்சு. சென் ஊஜின் தான் இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கான். அவனை ஸ்வாட் சென்ட் குடும்பத்தை சேர்ந்தவங்களே தேடிக்கிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு நியூஸில் வந்துக்கிட்டு இருக்கு. எப்பா ஜியோச்சினோட வீடியோ போட்டு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸு 4,000 வாட்சவர்ஸ், அதுவும் ஒரே வீடியோ இல்லையா? இதனால் நம்பவே முடியலையே. இது எப்படி என்னோட கனவா நினைவா அப்படின்னு அந்த ஸ்ட்ரீமர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணாலும் நான் வந்துட்டு அடி வாங்கினது என்ன இப்படி கழுவி ஊற்றுறாங்களே, என்ன பண்ணுறது? ஒரு நல்லது வந்தால் ஒரு கெட்டது நடக்குது. என்ன இப்படி கழுவி ஊற்றுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது? நம்ம இந்த இடத்துல இருந்துக்கிட்டே ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, சியோஹாக் அவன் தான் என்னோடய ஹீரோ. அவனை என்னோடய இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறேன். ஏன்னா அவனால தான் எனக்கு இப்போ நிறைய பேர் கிடச்சிருக்காங்க, எனக்கு சப்போர்ட்டர்ஸ். அவனை நான் ஒரு முன்னோடியாக எடுத்துக்கிட்டு நான் பெரிய ஆளாக மாற போகிறேன் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். யோஜி நான் கண்டிப்பாக உன்னை பெரிய ஸ்டாராக மாற்றுவேன் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். டேய் எவனை நான்சென்ஸ் என்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கான்டா அப்படின்னு ஹீரோ அங்கிட்டு பார்க்குறான். அடுத்து ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோவோட தங்கச்சின்னு வச்சுக்கலாம். தங்கச்சி, ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ பற்றி கேட்கும்போது, நானா, நீ இப்போ தான் பார்த்தப்பால நான் இப்போ அந்த கேமில் பெரிய பாப்புலராக மாறிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் அது என்ன கேம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு, ஒரு அரினாமா அதில் போய் சண்டை போட்டு நம்ம பழத்தை ஏற்றலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அவங்களாம் பாவம் இல்லை, அவங்களோட சுயலாபத்துக்காக தான் அவங்க வராங்க. இந்த மக்கள் யாருமே பாவம் கிடையாது. அவங்களோட சுயலாபத்துக்காக இப்படி வந்து அவங்களே சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் டொனேஷன் பி நிறையா வருது, அதை எவ்வளவு செட் பண்ணணும்னு மறந்துட்டேன். அதனால் எனக்கு பெரிய தொல்லையாகவே இருக்குது. டொனேஷன் பியை ஓரளவுக்கு ஒரு 10,000 எம்பினாலும் செட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஏன்னா அது 10,000 செட் பண்ண போறீங்களா? 10,000 செட் பண்ணால் பல மில்லியன் வருமே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்போனா 10,000 பின்னா கம்மியாக தான் இருக்குமோ அப்படின்னு அந்த பொண்ணு அங்கே நினச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வேறு எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நிழல் ராணி, இந்த நிழல் ராணி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அவ்வளோ கூட்டத்தில் அத்தனை பேர் இருக்கும்போது அந்த பொண்ணை எப்படி நம்ம கண்டுபிடிச்சி அவளை தூண்டி விட்றது? இந்த கொஸ்ட்டு வேறு கொடுத்து தொலைச்சிட்டாங்களே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே என்னத்தையே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ அந்த பொண்ணு கூப்பிடுது. ஆமாம் எதுக்கு எப்படி யோசிச்சுக்கிட்டீங்க? எதாவது என்கிட்ட சொல்லுங்கள், நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. அது ஒன்றும் இல்லைம்மா, நீ எனக்கு சரி நான் சொல்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு ஒரு கொஸ்ட்டு வந்துச்சு. நிழல் ராணின்னு ஒருத்தி இருக்கலாம், அவளை அந்த கூட்டத்தில் கண்டுபிடிக்கணுமா, அதான் எனக்கு வந்த கொஸ்ட்டு. அதுதான் தெரியாமல் நான் இப்போ முழிச்சிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணுக்கிட்ட. ஓ சேடா குயினா? ஆமாம் சேடா குயினா யார்? அது எனக்கு வந்த கொஸ்ட்டுமா, அவளை கூட்டத்தில் நான் எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ அப்படியா, நான் அந்த ஒளிபரப்பை மறுதிருப்பியும் பார்க்குறேன். பார்த்து அதில் யார் அந்த நிழல் ராணி இல்லைனா சேடா குயினா, அது யாருன்னு கண்டுபிடிச்சி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்கு. சரி நீ உன்னோட பெஸ்ட்டை பண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோ அப்படியே எந்திரிச்சு அவனோட ரூமுக்கு போயிட்டுருக்கும் போதே, சரி இப்போ நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அந்த வேலையை நம்ம இப்போ உடனே பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சை இழுத்து விட்டு சிஸ்டம் ஓப்பன் அப்படின்னு சொல்கிறான். சிஸ்டமும் ஹீரோவுக்கு முன்னாடி வந்துடுது. நீங்கள் உங்களோட கிளாஸை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் சரி சூஸ் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பி பாயிண்ட்லாம் கொடுத்து கிளாஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆர்ச்சரு, மேஜி இது மட்டும் நிறைய கிளாஸ் இருக்குது. அதில் நம்ம ஹீரோ ஒரு கிளாஸை தேர்ந்தெடுக்கிறான். அந்த கிளாஸ் என்னன்னா, ஹீரோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிளாஸை தேர்ந்தெடுக்கிறான். அது என்னென்னா மேஜிக் கிளாஸ் தான் ஹீரோ தேர்ந்தெடுக்கிறான். அந்த கிளாஸை தேர்ந்தெடுத்தோடனே ஹீரோ சுற்றி அப்படியே அப்படியே எமிஜ் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோ உடம்புல நிறையா மானம் அப்படியே ஃப்ளோவாக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ பார்த்துட்டு சரி இந்த மானவை நம்மளுக்கு தெரிஞ்ச மட்டும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். இது சப்போர்ட்டர் கிளாஸாக இருந்தாலும் நம்ம இதை பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கிங் பவர் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த மானாவையும் கம்ப்ரஸ் பண்ணி ஒரு பாயிண்டில் கொண்டு வரது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் ஹீரோ. இந்த ஐடியாவை போன வாழ்க்கையில் ஹீரோவுக்கு ஒருத்தங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஹீரோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். அது யாருன்னு இப்போ காட்டுறாங்க. ஹீரோவோட போன வாழ்க்கையில் ஹீரோவோட இருந்த ஒருத்தன் அவன் குடிபோதையில் ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மானாவை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோ இருக்கும்போது, நான் அது இன்னும் உன்ட்ட சொல்லலையா, அது எப்படின்னா இந்த டிவைன் பவரையும் இந்த மேஜோட பவரையும் நம்ம ஒன்றா சேர்க்கும் போது அது எக்ஸ்ட்ரீம் லெவல் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம ஒன்றா கலக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை கலந்துட்டோம்னா நம்ம எஸ்எஸ் ரேங்க் அளவுக்கு பவர்ஃபுல்லாகிடலாம். என்கிட்ட மேஜ் இருக்குது, சப்போர்ட்டரும் இருக்குது, அதனால் நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு அவன் ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கான். வேர்ல்டுலேயே நான் தான் பவர்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த ஹீரோ தான் காட்டுறாங்க. அந்த பவரை ஹீரோவில் கண்ட்ரோல் பண்ண முடியல. டிவைன் பவரையும் அந்த சப்போர்ட்டிங் கிளாஸையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணிகிட்டு இருக்கான் ஹீரோ. அதை எப்படியாச்சும் மெர்ஜ் பண்ணணும்னா, இதை நான் மெர்ஜ் பண்ணிட்டா என்னோட பவர் எக்ஸ்ட்ரீம்லி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஹார்ட்டில் அந்த பவர் ஸ்டோர் ஆக மட்டும் தெரியுது. ஹீரோட ஹார்ட்டே வெடிக்கிற அளவுக்கு ஹீரோவுக்கு பவர் அவங்க எமேஜ் ஆகிட்டு இருக்கு. டக்குன்னு பார்த்தா ஹீரோ
நான் இதை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த பவர் அப்படியே வெடிக்குது. டமார்னு போய் ஹீரோ பின்னாடி இருக்க செவத்தில் மோதுறான். அந்த செவரே அப்படியே நெளிஞ்சு போயிடுது. ஹீரோவோட மண்டை அங்கே பதிஞ்சிருக்கு. கீழே பதிச்சு கீழே விழுந்துக்கிட்டு ஐயோ தலைவலிக்குதே 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 அப்படின்னு கத்திட்டு இருக்கான். ஹீரோ எந்திரிச்சு சொல்கிறான், சே இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. என்னால் இதை கண்ட்ரோலே பண்ண முடியலையே. எனக்கு மானா தீர்ந்து போனதான் மிச்சம். என்னால் இதை பிடிச்சி வைக்கவே முடியலையே அப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போது தான் ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது. என்னது பிடிச்சி வைக்கிறதா? இதை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட ரூமில் உட்காந்துட்டு மறுதிருப்பியும் அதை யோசிக்கிறான். இதை நம்ம பிடிச்சி வைக்கிறதோட நம்மளோட உடம்புல ஸ்டோர் பண்ணலாம்ல. என்னோடய டான்டியானில் ஆமாம், என்னோடய அப்பர் டாண்டியான் லோயர் டாண்டியான் இது எல்லாத்துலேயும் பிரித்து கரெக்டாக நம்ம அதை பயன்படுத்துகிறோம்னா அதை கண்டிப்பாக நம்மளால் கம்ப்ரஸ் பண்ண முடியும். நம்மளோட டிவைன் பவரையும் சப்போர்ட்டிங் கேரக்டரோட பவரையும் கரெக்டாக நம்மளால் மெர்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். பொறுமையாக அப்படியே கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோட உடம்புல அப்படியே வலி பயங்கரமாக பரவுது. ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோட தலைக்கு மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோட தங்கச்சிக்கும் அந்த சத்தம் கேட்குது. ஆமாம், இங்கே என்ன நடக்குது, எதுக்கு இவ்வளோ சத்தமாக இருக்குது அப்படின்னு அவங்க தங்கச்சி பார்க்கும்போதே இந்த எபிசோடு இதோட முடிச்சுக்கலாம் நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் எபிசோடு பக்காவாக பயங்கரமாக இருக்கும். அதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.